லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே இந்த ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாச்சுல அகமதாபாத்ல 270 பேர் விமானிகளோட சேர்த்து உயிரிழந்தாங்க. அந்த விபத்துக்கு முழு காரணம் ஒரு விமானி அப்படின்னு சொல்லி அந்த விமானி மேல பழிய போட்டு இந்த போயிங் கம்பெனியும் ஏர் இந்தியாவும் தப்பிக்க பாக்குறாங்களோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இப்ப சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அமெரிக்கால ஒரு பத்திரிகை என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த விபத்து குறித்த விசாரணையில இருந்திருப்பாங்கல்ல இந்த அமெரிக்க நிபுணர்கள், அவங்கள்ட்ட இருந்து அமெரிக்கால உள்ள வால் ஸ்ட்ரீட் அப்படின்ற பத்திரிகைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதான் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். அதாவது 2 பைலட் இருப்பாங்கல்ல, அதுல வந்து ஒருத்தர் வந்து சுமித் சுபர்வால், அவர் தான் வந்து ஃபியூவல் ஸ்விட்சை ஆஃப் பண்ணதாகவும், இன்னொரு பைலட் வந்து ஏன் இதை ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதுக்கு இவர் அமைதியா உட்கார்ந்திருந்தாவும் சொல்லியிருந்தாங்களாம். இந்த சுமித் சுபர்வால் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 15,000 மணி நேரத்துக்கு மேல பறந்து அனுபவம் கொண்டவர். இவர் தான் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இந்த ஃபியூவல் ஸ்விட்சை அமத்திட்டு அமைதியா உட்கார்ந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அதான் இவர் தான் அந்த மொத்த விபத்துக்குமே காரணம் அப்படின்ற மாதிரி. அந்த அமெரிக்காவோட இந்த பத்திரிகை சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதை விட அப்படியே கான்ஃபிளிக்ட். இதுக்கு முன்னாடி வெளியான இந்தியன் ரிப்போர்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பைலட் வந்து ஏன் இதை அமத்துனீங்கன்னு கேட்டதாகவும், இன்னொரு பைலட் வந்து நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னதாகவும் தான் இருக்கு. இப்ப அமெரிக்காவோட வால் ஸ்ட்ரீட் பத்திரிகை இன்னொரு பைலட் அமைதியா உட்கார்ந்திருந்தா சொல்லியிருக்காங்க. இதுவே முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதுனால இந்த விமானிகள் சங்கம் இருப்பாங்க, அவங்க எல்லாம் காண்டாயிட்டாங்க. டேய் முதல்ல விசாரணை முடியட்டும், அதுக்கு முன்னாடி நீங்களா பத்திரிகையில் எல்லாத்தையும் வெளியிட்டு இருக்காரு, ஒன்னு சொல்றீங்க இன்னொருத்தையும் ஒன்னு சொல்றீங்க, ஆளுக்கு ஒன்னு எழுதிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அதாவது இந்த அகமதாபாத் விமான விபத்துக்கு அப்புறமே 3 விமான விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு, ஒன்னு வந்து நடந்து அம்பட்டும் போயிங் நிறுவனத்தோட விமானம். எனக்கு என்னமோ இந்த போயிங் கம்பெனி தான் இந்த ஒரு விஷயத்துல ஊழ வேலை பாக்குறாங்களோன்னு சந்தேகம். ஒருவேளை செத்தவர் மேல பழிய போட்டு எஸ்கேப் ஆகலாம் பாக்குறாங்களோ.